வணக்கம் மக்களே. பூரி போட்டேன். மாவு பிசைஞ்சது கொஞ்சம் எச்சா போச்சு. துணியை நல்லா நனைச்சிட்டு அதில் வச்சு மூடி வச்சா சாயந்தரம் கூட சப்பாத்தி போட்டுக்கலாம். நேற்று நைட்டே சப்பாத்தி கேட்டார். எனக்கு மெல்ல முடியாதுன்னு தோசை ஊற்றினா கொஞ்சம் சலுப்பாக சாப்பிட்டார். 3 தோசை சாப்பிட்டாரு. கோதுமை தோசைனாலும் அவருக்கு பிடிக்காது, கொஞ்சம் வளவளன்னு இருக்குதுல்ல. காலையில் கரூர் போயிட்டார். கொசு வலை பீஸ் கொண்டு போயிருக்காங்க அண்ணா வீட்டுக்கு. இப்போ தான் போகிறாங்க. நேரமாக போவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எடுத்து இப்படி மூடி வச்சுட்டா சாயந்தரம் கூட செஞ்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லை எங்கள் வீட்டில். அது ஃப்ரிட்ஜ் எடுக்கலான்னு ஒருத்தர்கிட்ட இருக்கிற கஷ்டத்தில் ஒரு பையன்கிட்ட 2 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு வச்சுருந்தோம். துறையூரில் இருக்கிறாங்க. துறையூர் பஸ் ஸ்டாண்டு தாண்டி அபிநயா பர்னிச்சர்னு போட்டோம். வேண்டாப்பா, 100 வருஷம் போட்டு இந்த குளிர் பிரச்சனை அதெல்லாம் முடிச்சுட்டு போடலான்னு சொன்னால் கேட்காத 6000க்கு மேலே போட்டோம். அவள் கடைசியில் அந்த பையன் இப்போ 2-3 மாதமாக வர்றதில்லை. நான் சொல்லிகிட்டே இருந்தேன், வந்து எடுத்துக்குங்கன்னு. மேலே ஏர் கொடுத்து பிரிட்ஜ் எடுத்துக்கங்க, மேலே ஏர் கொடுத்து பிரிட்ஜ் இருக்கிற கடல்லே எங்களால் நகர்த்த முடியல, வேண்டாம் அப்படின்ட்டேன். அப்புறம் மறுபடியும் போகவே இல்லை. என்னான்னு தெரியல. நான் பாருங்களேன், ஏமாத்த ஆளை தேடி இருக்கிறான் பாருங்கள், எப்படி ஆளுன்னு. பக்கத்தால் எல்லாம் பொருள் கொண்டு வந்து எடுத்தாங்கன்னா எதோ நமக்கு இப்போ பிரியப்பட்டது தேவை உள்ளது, பிரியங்கிறது இல்லை, தேவை உள்ளது தான் எடுக்க முடியும். எங்கள் அப்பா எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அனாவசிய செலவை தவிர்த்துருக்கணும். அத்தியாவசியம் மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும் எங்கள் ஐயாலாம் அந்த நாளில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பிரிட்ஜெல்லாம் ஒரு இதே கிடையாது, தேவையே இல்லை. நான் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லியிருந்தேன். அவர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பொருள் எடுத்துருந்தா கூட ஆயிருக்கும். இன்றைக்கி எங்கே இருக்கானே தெரில, போய் பார்த்துட்டு வரலான்னா அவருக்கு போன ஒரு நாள் போயிருந்தேன். நான் துறையூர் தாண்டி நாங்கள் தம்மம்பட்டு பந்தாப்பட்டிருக்கோம். இங்கேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் போகணும். துறையூர் பஸ் ஸ்டாண்டு தாண்டி குலதெய்வ கோவிலுக்கு போவேன், தேரடியானுக்கு, வயலூர். அப்புறம் போகும்போது பார்த்துக்கலாமாங்கிறாரு. சரி, நம்ம போட்டது கஷ்டப்பட்டு காடு மேடெல்லாம் அந்த மனுஷன் அலைஞ்சி போட்டது, அவனுக்கு மனசாட்சி இருந்தாக்க 2 தடவை போய் பார்த்தா கடை பூட்டியிருந்தது. அக்கம் பக்கம்லாம் யாரும் இல்லை. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கடை வச்சுருக்கான். அப்பப்போ இதுக்கு முன்னாடி தடவை கோயிலுக்கு போய்ட்டு வந்து பார்த்துருக்கோம். கடையை பார்த்துக்கலான்னு பார்த்துருக்கோம். அப்புறம் கடையை பார்த்துட்டு வந்து அபிநயான்னு சொல்லி போர்டு வச்சுருந்துச்சி. மறுபடியும் கடை 2 தடவை போயிருக்குன்னு விட்டுட்டோம். மனசு கஷ்டமாக இருக்குது. சரி, விடுமா பேசிக்கலாங்கிறாரு. இப்போ அந்த பையன் வந்துட்டு போய் 4 மாதம் ஆகுது. வர்றதே இல்லை. வியாழக்கிழமைனா வருவோம். பாருங்கள், பெரிய நான் யாரும் இங்கேயும் ஏமாறுறாங்க. நானே கூட சொல்லுவேன், எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, இப்படிலாம் போய் ஏமாந்துடுறாங்களே. படித்தவங்க தான் அதிகம் ஏமாறுறாங்க. நான் அப்படிலாம் சொல்லிட்டு பண்ணிங்க, நாங்களே ஏமாந்து போயிட்டோம். பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வரலாம்ப்பாண்ணே. சரிம்மா, குலதெய்வ கோயில் 18 முடிஞ்சு உனக்கு ஆஸ்பத்திரி போகணும்ல, போயிட்டு வந்துட்டு போய் பார்க்கலாம். ஃபோன் போட்டால் எடுத்தாதாங்க. சும்மா கடையை போய் பார்த்துட்டு என்ன பண்ணுறது. அவர் சாப்பிட்டு போயிட்டார். சாயந்தரம் அவர் வரத்துக்கு 2 பூரி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் சாப்பாடு இருக்குது. சாப்பாடு எனக்கு கொஞ்சம் இருக்குது, பூரி இருக்குது. அவர் இல்லைன்னாவே எதுவும் அவ்வளோதெல்லாம் ஆம்பளை இல்லைங்கனாவே நம்ம சாப்பாடெல்லாம் ஒரு அரை சாப்பாடு தான், மிச்சம் மீதி இருக்கிறத சாப்பிட்ற மாதிரி தான். செஞ்சு சாப்பிட்டா யார் வேண்டாங்கிறாங்க. ஒருத்திக்கு என்னங்க பண்ணுற. பூரி தேய்ச்சேன், 4 பூரி மிச்சமாக இருக்குது. சரி, போட்டலாம். சாப்பிடாதுங்கிறாதுமா, சாப்பிட்டுமா, காஞ்சி போயிருந்தாரு. சரிப்பா, பார்க்கலாம். நானாவது போய் பார்த்துட்டு வரலான்னா தனியாலாம் போகாதுங்கிறாரு. இங்கே பஸ் ஏறினா துறையூர் பஸ் ஸ்டாண்டை தாண்டினது அது கடை ஒரு தடவை போய் பார்த்ததுனால நெப்பு தெரியும், போய்க்கலாம், பார்த்துக்கலாம் விடு, நம்ம கஷ்டப்பட்டது அப்படிலாம் போகாதுங்கிறாரு. நீ எங்கே போய் தொலைவுறது. ஃபோன் அந்த ஓனராக இல்லை அங்கே அந்த கடையில் வேலை செஞ்சு தம்பியோ ஃபோன் எடுத்தாக்க நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். சரி, இல்லைம்மா நீங்கள் வாங்கம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்குண்டானது மேலே கடை வாங்கி பொருள் எடுக்கலைன்னா கூட அதுக்குண்டானது கையில் கூட காசு கொடுக்க வேண்டாம். என்னங்க மக்களை இப்படி பண்ணுறாங்க. நம்ம ஏமாந்துட்டோம். முதல்ல போய் பார்த்துருக்கணும். யாராக இருந்தாலும் இன்னும் நம்மளாட்ட மிடில் கிளாஸ் போகலாம், ஏமாறக்கூடாது, அவங்க ஏமாற்றவும் கூடாது. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் அப்படி பையனாக இல்லை. நம்ம வீட்டில் ஒரு பையனாட்டம், நம்ம பையனுக்கு 27 வருஷம் ஆகுது. நம்ம பையனை பார்த்த மாதிரியே இருப்பான். நான் வந்தால் தண்ணி குடி சாமி, காப்பி குடி சாமின்லாம் கொடுப்பேன். அப்படிலாம் இருந்தது பாருங்களேன். யாரையுமே நம்ப முடியலைங்க.
பெத்த பிள்ளையே நம்ப முடியல. இந்தாண்ட ஒரு பேச்சு பேசுது, அந்தாண்ட ஒரு பேச்சு பேசுது. இப்போ திருவிழாவுக்கு வந்துட்டு போச்சு. அதுக்கு பிற்பாடு ஃபோன் போட்டால் கூட எடுக்க மாட்டேங்குது. அப்படி எடுத்து ஏதாவது பேச வேண்டியதாக இருக்குன்னு அவ்வளோ சலுப்புப்படுறாங்க. சரி, யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. பாய் மக்களே, பாய். சாப்பிட்லாம். குழந்தையே கலந்தள்ள வேண்டியதுதான். என்ன பண்ணுறது, நம்மள ஆளுங்களுக்கெல்லாம் வேறு வழி இல்லை. ஏதோ நல்லா உள்ள இறக்க குணம் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் அங்கலாப்படுவாங்க. போய் போய் இவங்களெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்களேன்னு. அவருக்கு இந்த மாதிரிலாம் சொன்னாவோ வீடியோவில் பேசினாவோ டக்குன்னு எழுந்திரிச்சி ஓடிடுவார். சரி மக்களே, பாய்.